ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா ஈரான் அமைதி பேச்சுவார்த்தை ஒப்பந்தத்தில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இஸ்ரேல் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு இன்ச்சு கூட நகர முடியாத அளவுக்கு மீண்டும் போர் வருமா அப்படிங்கிற கேள்விகள் பார்த்தீங்க அப்படின்னா உலக மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மற்றொரு புறமும் அமெரிக்காவை துளியும் கூட மதிக்காம பெஞ்சமின் நெதன்யாகு செய்யக்கூடிய சில விஷயங்கள் மிகப்பெரிய அளவில் கோபத்தை ட்ரம்புக்கு ஏற்படுத்தி வருகிறதா. அப்படி என்ன அவர் செஞ்சார், இந்த விஷயத்துல என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு, மீண்டும் இந்த போர் உக்கிரமாகுமா அல்லது பார்த்தீங்கன்னா ஒப்பந்தத்தின் அடிப்படையில் போர் நிறுத்தம் நடைபெறுமா அப்படிங்கிற பல்வேறு வகையான தகவல்கள் தற்போது வெளியாக இருக்கிறது. இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான அப்டேட்ஸ் தொடர்ந்து நீங்க தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அமெரிக்கா ஈரான் அமைதி பேச்சுவார்த்தை ஒப்பந்தத்தில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பது இஸ்ரேல். இந்த போரில் இஸ்ரேலுக்கு ஈரானின் வலிமையை மொத்தமாக குறைக்க வேண்டும். இதே போல லெபனானில் ஈரானுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லா அமைப்பு மொத்தமாக காலி செய்ய வேண்டும். இதற்காக லெபனான் தலைநகர பெய்ட்ரூட் வரையில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வந்துட்டு இந்த அமைதி பேச்சுவார்த்தையின் மூலமா இரண்டுமே நடக்காது என்பதால இஸ்ரேல் தொடர்ந்து முரண்டு பிடித்து வந்துட்டு ஜெனீவாவில் இரு நாடுகளுக்கு மத்தியில் நடந்த 12 மணி நேர கூட்டத்தின் இறுதியில் இஸ்ரேல் தெற்கு லெபனான்ல இருந்து முழுமையாக விலகி இஸ்ரேல் இராணுவத்தை மொத்தமாக வெளியேற்ற வேண்டும் அப்படிங்கிற முக்கிய இலக்குடன் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில இதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதமாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெற்கு லெபனான்ல இருந்து இஸ்ரேல் இராணுவம் வெளியேறாது என திட்டவட்டமாகவே அறிவித்திருக்காங்க. இந்த அறிவிப்பு அமெரிக்கா ஈரான் இடையே எட்டப்பட்ட 60 நாள் ஒப்பந்த பாதையை கடுமையாக பாதிக்கக்கூடிய சூழலை உருவாக்கியிருக்கிறது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தெற்கு லெபனான்ல இருக்கக்கூடிய பஃபர் ஜோன்ல இஸ்ரேல் இராணுவம் தேவைப்படும் வரை தங்கியிருக்கும் என்று தெளிவாகவே தெரிவித்திருக்காரு. இது வடக்கு எல்லை பகுதியில் வசிக்கக்கூடிய இஸ்ரேல் மக்களையும் அந்நாட்டின் அனைத்து குடிமக்களையும் பாதுகாப்பதற்காக எடுக்கப்பட்ட முடிவு என்று அவர் கூறியிருக்கார். மேலும் ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்க அனுமதிக்க மாட்டோம் என்றும் அதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்போம் அப்படின்னும் நெதன்யாகு உறுதியளித்திருக்காரு. இஸ்ரேல் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த பாதுகாப்பு மண்டலம் சுமார் 602 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இருக்கிறது. இது லெபனான் நாட்டின் மொத்த நிலப்பரப்புல சுமார் 6% அளவுக்கு இருப்பதாகவே தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதியை இஸ்ரேல் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது மூலமா ஈரான் ஆதரவு படைகள் இஸ்ரேலின் வடக்கு எல்லையை நோக்கி நகர்வது தடுக்கும் என இஸ்ரேல் தரப்பு விளக்கம் அளித்திருக்காங்க. ஈரான் தெற்கு லெபனான்ல இருந்து இஸ்ரேல் முழுமையாக விலக வேண்டும் என்று வலியுறுத்தி வரும் நிலையில் நெதன்யாகுவின் இந்த அறிவிப்பு அமெரிக்கா ஈரான் இடையே எட்டப்பட்ட 60 நாள் ஒப்பந்த ரோடு மேப் தொடங்குவதற்கு முன்னரே தடை ஏற்படுத்தி விடுமோ என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. இஸ்ரேல் தனது நிலையை மாற்றாவிட்டால் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளின் முன்னேற்றம் பெரும் கேள்வியாகவே மாறியிருக்கின்றன அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் தற்போதைய சூழ்நிலையில் பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது பல்வேறு வகையான யூகங்கள் வெளிப்படுகின்றன அப்படின்னே சொல்லலாம். அதில் முக்கியமாக இந்த 4 பாயிண்ட்டுகள் அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது அமெரிக்காவும் ஈரானுக்கும் இடையில் ஜெனீவாவில் நடைபெற்ற 12 மணி நேர பேச்சுவார்த்தையில் அடுத்த 60 நாட்களில் இறுதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான ரோட் மேப் குறித்து உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. ஆனால் இஸ்ரேல் தெற்கு லெபனான்ல இருந்து முழுமையாக விலக மறுத்ததால இந்த 60 நாள் பாதை இன்னும் தொடங்கப்படவில்லை என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்திருந்தார். மேலும் இந்த பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக முடியவும் வளைகுடாவில் நிரந்தரமாக உருவாக வேண்டும் அப்படின்னா 2 விஷயங்கள் நடக்க வேண்டுமா.
ஒன்று பார்த்தீங்கன்னா, அமெரிக்க ஈரான் பேச்சுவார்த்தைக்கு முன்னதாகவே அமெரிக்கா முக்கிய உறுதிமொழிகளை நிறைவேற்ற தொடங்கியுள்ளதாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்திருக்கார். அதன்படி ஈரானின் மறுசீரமைப்புக்காக $300 பில்லியன் அளவிலான திட்டத்தை அமெரிக்கா தொடங்கியிருக்கிறது. மேலும் ஈரானின் எண்ணெய் மற்றும் பெட்ரோ கெமிக்கல் ஏற்றுமதிக்கான கட்டுப்பாடுகளை நீக்கியுள்ளது. கடற்படை முற்றுகையையும் நீக்கியிருக்காங்க. மேலும் ஈரானின் சில முடக்கப்பட்ட சொத்துக்களையும் விடுவித்திருக்கிறது. இந்த நடவடிக்கைகள் ட்ரம்பின் கொலை மிரட்டல் காரணமாக ஈரான் பிரதிநிதிகள் கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்ததற்கு முன்னதாகவே மேற்கொள்ளப்பட்டதாக அராக்சி தெரிவித்திருக்காங்க. இந்த 60 நாள் போர் நிறுத்த ஒப்பந்தம் நிறைவேற்றும் ரோடு மேப் உருவாக இஸ்ரேல் தெற்கு லெபனான்ல இருந்து முழுமையாக விலகி அங்கு இருக்கக்கூடிய அனைத்து போர் நடவடிக்கைகளும் நிறுத்தப்பட்ட பின்னரே தொடங்கப்படும் என்று ஈரான் திட்டவட்டமாகவே கூறியுள்ளது. இதற்காக புதியதாக அமைக்கப்பட்ட லெபனான் கான்ஃபரன்ஸ் செல் இந்த 60 நாள் ஒப்பந்த பேச்சுவார்த்தையின் முதல் உண்மையான சோதனை என்று அராக்சி வலியுறுத்தியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் தற்போதைய சூழ்நிலையில் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் காட்ஸ் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, லெபனானில் இஸ்ரேல் இராணுவம் கைப்பற்றி தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய பகுதியில் இருந்து இஸ்ரேல் விலகாது என்று அறிவித்திருக்கார். மேலும் அமைச்சர் பென் கர்வ் ஒரு அங்குலம் கூட விலக மாட்டோம் அப்படின்னு அவர் கூறியிருக்கிறதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. இது அமெரிக்கா ஈரான் மத்தியில் உருவாகியிருக்கக்கூடிய இடைக்கால ஒப்பந்தத்தின் முதல் விதியை நேரடியாக மீறுவதாகவே சொல்லப்படுது. 60 நாள் பாதையை தொடங்குவதற்கு முன்னரே தடை ஏற்படுத்துவதாகவும் ஈரான் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டிருந்தன. இது அமெரிக்கா ஈரான் இடையே எட்டப்பட்ட முன்னேற்றத்தை கடுமையாகவே பாதித்துள்ளது. இஸ்ரேல் தன்னுடைய நிலையை மாற்றாவிட்டால் 60 நாள் ஒப்பந்த பாதை தொடங்கப்படாது அப்படின்னு ஈரான் தெளிவாகவே தெரிவித்திருக்காங்க. இந்த விவகாரம் அடுத்த சில நாட்களில் எப்படி முன்னேறுகிறது என்பதை உலக நாடுகள் உன்னிப்பாக கவனித்து வருகிறது. ஏற்கனவே கூறப்பட்டது போல வளைகுடாவில் அமைதி திரும்ப வேண்டும் என்றால் முதல் விஷயம் இஸ்ரேல் லெபனான் பகுதியில் இருந்து முழுமையாக வெளியேறி நிரந்தரமாக தாக்குதல் நடத்துவதை நிறுத்த வேண்டும். இரண்டாவது விஷயம் 60 நாட்கள் பேச்சுவார்த்தை முடிந்து இறுதி அமைதி ஒப்பந்தம் எட்டும் வரை ட்ரம்ப் சமூக வலைதளத்தில் ஈரான் குறித்தும் ஈரான் தலைவர்கள் குறித்தும் எவ்விதமான பதிவும் போடக்கூடாது. இது இரண்டும் நடந்தால் மட்டுமே அமெரிக்கா ஈரான் பொருள் நிரந்தர தீர்வு எட்டப்படும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா மற்றொரு விஷயம் மிகப்பெரிய அளவில் கேள்வியை எழுப்பி வருகிறது அப்படின்னே சொல்லலாம். அதிலும் அமெரிக்கா ஈரான் இடையே நடந்த அமைதி பேச்சுவார்த்தை முதல்ல தோல்வியிலேயே முடிந்திருக்கிறது. அமெரிக்க பிரதிநிதிகள் காத்திருந்த சூழ்நிலையில் ஈரான் பேச்சுவார்த்தையில் பங்கேற்காமல் கிளம்பியும் விட்டாங்க. அப்போ அங்கு நடந்த விஷயங்கள் ஈரான் தரப்பு இதுபோல அதிருப்தி அடைய காரணமாகவே அமைந்திருக்கிறதாகவும் சில விஷயங்கள் கூறப்பட்டு வருகிறது. அமெரிக்கா ஈரான் இடையே பல மாதங்களாக நிலவி வரக்கூடிய மோதல் ஒரு வழியா முடிந்தது அப்படின்னு சொல்லலாம். இரு நாடுகளுக்கும் இடையே இடைக்கால ஒப்பந்தம் கையெழுத்தான சூழ்நிலையில் நிரந்தர அமைதி ஒப்பந்தத்திற்கு பேச்சுவார்த்தை தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தை சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற நிலையில் அங்கு நடந்த நிகழ்வுகள் சர்வதேச அரசியலில் பெரும் விவாதத்தையும் ஏற்படுத்தியிருக்கின்றன.